ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சத்யா சமையல். இன்றைக்கி வீடியோவில் இடியாப்பம் எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாத்திரத்தில் 1 லிட்டர் அளவுக்கு தண்ணி எடுத்து அதை நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். 1/2 கிலோ அணில் இடியாப்ப மாவு தான் எடுத்திருக்கேன். இப்போ இந்த மாவை பிரித்து ஒரு பாத்திரத்தில் நம்ம ஜலிச்சு எடுத்துக்கலாம். எந்த மாவாக இருந்தாலும் நம்ம ஜலிச்சு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் ஏதாவது பூச்சி தூசு ஏதாவது இருந்ததுன்னா நமக்கு வெளியே வந்துடும். நமக்கு ஜல்லடை உள்ளே போகிற மாதிரி பாத்திரமாக அகலமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம மாவு இப்படி கையால் தேய்ச்சி விடும்போது கீழே கொட்டாமல் பாத்திரத்துக்குள்ளேயே மாவு விழுந்துடும். மாவு நல்லா ஜலிச்சு எடுத்தாச்சு. இப்போது நமக்கு இடியாப்பத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நம்ம ரெடி பண்ண தண்ணி பார்த்திங்கன்னா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. உப்பு சேர்த்துட்டு மாவை கையால் நல்லா அப்படி கிளறி விட்டுடலாம். உப்பு மாவும் நல்லா கலந்துடட்டும். தண்ணி பார்த்திங்கன்னா நல்லா கொதிக்கணும். இந்த மாதிரி இந்த ஸ்டேஜில் நம்ம மாவில் எடுத்து இந்த தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கிளறி எடுத்துக்கலாம். கொதிக்க தண்ணியை மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கலரணும். மொத்தமாக தண்ணியை ஊற்றிட்டோம் அப்படின்னா மாவு ரொம்ப தண்ணியாக ஆகிடும். நமக்கு இடியாப்பம் பதம் வராது. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கலரிக்கலாம். மாவு கொஞ்சம் தளன்னு இருக்கிற மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கலாம். அப்போ தான் நமக்கு இடியாப்பம் புழியறதுக்கு நல்லாயிருக்கும். ரொம்ப கட்டியாக இருந்ததுன்னா நமக்கு புழியும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். மாவு பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்குது. இது கொஞ்சம் நல்லா ஆற வச்சு கையால் நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். மாவு பார்த்திங்கன்னா இப்போ ஓரளவு மிதமான சூட்டுக்கு வந்துடுச்சு. இப்போ கையை வைக்கும்போதும் பார்த்திங்கன்னா கையில் மாவு ஒட்டலை. இதை நல்லா அப்படி பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நம்ம தண்ணி ஊற்றி கலரும் போதே நல்லா கலக்கிக்கிட்டே இருந்ததுனால கட்டி முட்டி இல்லாமல் வந்திருக்கு. மாவு பார்க்கும்போதே தெரியும். மாவு நல்லா பிசைஞ்சாச்சு. இடியாப்ப குழாயில் நம்ம இடியாப்ப அச்சை போட்டுடலாம். போடும்போது கிராஸ் இல்லாமல் போட்டுக்கோங்க. இப்போ இந்த குழாக்குள்ளே நம்ம மாவை ஃபுல்லாக ஃபில் பண்ணிடலாம். ஃபுல்லாக போட்டாச்சு. கையால் அழுத்தி விட்டுட்டு நம்ம இந்த மூடியை வச்சு அழுத்திக்கலாம். இந்த மூடி மூடும்போது பார்த்திங்கன்னா கிராஸ் இல்லாமல் மூடணும். ஃபுல்லாக இப்படி டைட் பண்ணிடலாம். டைட் பண்ணியாச்சு. ஸ்டவ் ஆன் பண்ணி இட்லி பாத்திரத்தை வச்சு இட்லி தட்டை வச்சு அது மேலே துணி போட்டுடலாம். இப்போ இட்லி தட்டு மேலே துணி போட்டாச்சு. இடியாப்பம் புழிஞ்சு எடுத்துக்கலாம். இந்த கைப்பிடியை பிடிச்சி நம்ம இப்படி சுற்றிக்கிட்டே இருக்கலாம். சுற்றும் போது கீழே அந்த இடியாப்ப குழாவையும் சேர்த்து நம்ம சுற்றணும். பார்த்திங்கன்னா மொத்தமாகவே பொழிஞ்சாச்சு. இப்போ தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் ஆகும். நம்மளுடைய இடியாப்பம் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.